அருள்மிகு திருமலை நம்பி திருக்கோவிலில் ஆவணி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு உரியடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வனப்பகுதியில் நடந்த இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருள்மிகு அழகிய நம்பிராயர் திருக்கோவிலும் ஒன்றாகும். இந்த திருத்தலத்தில் பெருமாள் நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, திருமலை நம்பி என 5 நிலைகளில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். இதில் மலை நம்பி கோவில் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் அருள்மிகு திருமலை நம்பி திருக்கோவில் திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் திருக்குறுங்குடி ஜீயர் திருமடத்திற்கு பாத்தியப்பட்டது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் விழாக்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமை நடைபெறும் உரியடி திருவிழாவாகும். அதன்படி இந்த திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலசந்தி பூஜைகள் நடைபெற்றதும் மூலவர் மற்றும் உற்சவருக்கு விசேஷ திருமஞ்சனம் அலங்காரம் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்காக காலை முதலே பக்தர்கள் நம்பியாற்றில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாலையில் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த உரியடி திடலில் கண்ணன் உலா வந்து பஜனையுடன் உரியடி உற்சவம் நடைபெற்றது. இதில் பெண்கள் கோலாட்டம், கும்மி ஆட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு மலை நம்பி சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி திருக்கோவிலின் சுற்றி உலா வரும் நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுது சங்கிலி பூதத்தால் சுவாமியாடி சங்கிலியால் அடித்து நேர்த்திக்கடன் செலுத்திய காட்சி பக்தர்களை பரவசப்படுத்தியது. வனப்பகுதியில் நடந்த இந்த திருவிழாவை காண தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.